இந்த நாய் எனக்கு வாழ்க்கையில ஒரு 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 இவனோட உண்மையான ஒரு பெரிய கல்ல. ஏன்னா தமிழ் மக்களை அதுவும் கிளிநொச்சி மக்களுக்கு பாவம் துருவம் செய்யறியடா அப்படி நாதாரிக்கு பிறந்தவனே முள்ளி வாய்க்கால செத்த சனத்துக்கு எல்லாடா இந்த துருவத்தை செய்ய நேரடியா சந்திக்கே ரணில் எனக்கு சொல்லி இருக்கிறார். ரணிலிட்ட ஸ்ரீதரன் ஐயா காசு வேண்டு ரணிலிட்ட ஸ்ரீதரன் பார் பர்மிட் பண்ண நேரடியாகவே ரணில் சொன்னது. தலைவர் தேசிய தலைவர் தன்னை வளர்த்த விதம் இப்படி எல்லாம் கணக்க உருட்டல்கள் வருது. சாணக்கியனுக்கு தான் பாராளுமன்ற குழு தலைமையை கொடுக்க முயற்சித்தவர். கிளிநொச்சி மக்களுக்கு எல்லாடா இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்யற அந்த பாவப்பட்ட சனம் ஸ்ரீதரன் என்கிற நபருக்கு இந்த வீடுன்றது இந்த மீசு உருவடு இல்லாம வேற எந்த பலமும் இல்லை. இவ்வளவு வீடியோ போட்டு பிச்சை தரமா பிழைக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சோறாடா சாப்பிடுறீங்க. இந்த ஸ்ரீதரனோட போய் இருந்து கொமெண்ட் போடுறாக்கள், பேஸ்புக்ல கத்துறாக்கள், மெலத்தை சாப்பிடுவோம். இலங்கை தமிழ் அரசியலில் புதிய சர்ச்சையை கிளப்பும் வகையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா வெளியிட்ட வீடியோவில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அரசியல் ஆய்வு என்கின்ற பெயரில் வெளியிடப்பட்ட இந்த உரையில் ஸ்ரீதரன் பொதுமக்களை ஏமாற்றி வருகின்றார் என்றும் உண்மைகளை மறைத்து தவறான விளக்கங்களை வழங்குகின்றார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அர்ச்சனா கூறுவதன்படி டான் டிவி நிகழ்ச்சியில் முற்கூட்டியே திட்டமிட்டு கேள்விகள் தயார் செய்து அதற்கேற்ற பதில்களை அளிக்கும் வகையில் ஸ்ரீதரன் பேட்டி வழங்கியதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் அரசியலமைப்பு பேரவையில் நடந்த உண்மைகளை மாற்றிச் சொல்லி தமிழ் சமூகத்தை குழப்ப முற்படுகின்றார் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அரசியலமைப்பு பேரவைக்கு அவர் எப்படி தெரிவு செய்யப்பட்டார் என்கிற விவகாரத்தில் ஸ்ரீதரன் பொய் கூறுகின்றார் என்றும் சிறிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி சென்றவர் என்றாலும் அவர்களது நலன்களை புறக்கணித்து அரசாங்க தரப்போடு இணைந்து செயல்பட்டதாகவும் அர்ச்சனா குற்றம் சாட்டினார். வாக்கெடுப்பு நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் குறித்து தவறான தகவலை மக்களிடம் பரப்பியதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதற்கு பின் 8 தடவைகள் ராணுவத்துக்கு ஆதரவாக வாக்களித்தார் என்கின்ற குற்றச்சாட்டு குறித்து உண்மையினை மறைக்க முயற்சி செய்து வருகின்றார் என்றும் தன்னால் அளிக்கப்பட்ட வாக்குகள் குறித்து உண்மையை வெளிப்படுத்தவில்லை என்றும் அர்ஜுனா குறிப்பிட்டார். இதை நிரூபிக்க முடியுமானால் தான் பதவியை விட்டு விலகுவேன் என்று ஸ்ரீதரன் கூறுவது மக்களை ஏமாற்றும் ஒரு தந்திரம் என்றும் அவர் விமர்சித்தார். மேலும் அரசியலமைப்பு பேரவையில் நடக்கும் விடயங்களை வெளியே சொல்ல முடியாது என்கின்ற ஸ்ரீதரனின் கூற்று தவறானது என்றும் அதனை மறைத்து தனிப்பட்ட அரசியல் லாபத்துக்காக செயல்படுகின்றார் என்றும் அர்ஜுனா குற்றம் சாட்டினார். குறிப்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் முக்கிய நியமனங்களில் அவர் எடுத்த முடிவுகள் தொடர்பாக சந்தேகங்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த வீடியோ முழுவதும் ஸ்ரீதரன் திட்டமிட்டு பொய்யான தகவல்களை சமூகத்தில் பரப்பி தமிழ் மக்களை தவறாக வழிநடத்துகின்றார் என்கின்ற கடுமையான குற்றச்சாட்டை அர்ஜுனா தொடர்ந்து முன்வைத்து வருகின்றார். இதனை நிரூபிக்க தான் தயாராக இருப்பதாகவும் அவர் திறந்த சவாலையும் விடுத்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் அரசியல் வட்டாரங்களில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் ஸ்ரீதரன் தரப்பிலிருந்து இதற்கு என்ன பதில் வரும் என்பது அரசியல் கவனமாக மாறியுள்ளது.